ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் கடைசி மாதம், தனுர் மாதம், மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது 5ஆம் இடத்தில் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல கும்பத்துல குருவின் பார்வையில ராகு அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயச்சனியாக இளரைச்சனியில விரயச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ராசிநாதன் செவ்வாய் பகவான் மங்கள யோகத்துல குருவின் வீட்டுல குருவின் பார்வையில சூரிய பகவானோடு சேர்ந்து தனுர் வீட்டுல 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது மாதத்தினுடைய 5ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் தனுர் வீட்டில் வந்து அமர்ந்து விடுவார். மாதத்தினுடைய கடைசியில் ஒரு 28ஆம் தேதி அளவில் மகரத்தில் சென்று அமர்கிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய தனாதிபதி. பெரும்பாலான நாட்கள் இந்த மாதம் பெரும்பாலான நாட்கள் 9ஆம் இடத்துல பாக்கியத்துல குருவின் வீட்டில குருவின் பார்வையில் இருக்கிறார். புதன் பகவான் நல்லபடியாக விருச்சிக வீட்டில் அமர்ந்து விட்டு மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 14ஆம் தேதி அளவில் தனுர் வீட்டுல குருவின் பார்வையில வந்து நல்லபடியாக அமரப்போகிறார். இதுதான் கோச்சார அமைவுகள். இந்த கோச்சார நிலைகள்ல மேசராசிக்காரர்களுக்கு எது போன்ற நன்மைகள் எல்லாம் நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிற போது ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம், முயற்சிகள் எல்லாம் பலிப்பது. அதாவது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேகமாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில ஒரு ஈடுபாட்டோட வேகத்தோடும் உற்சாகத்தோடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடியவர்கள். வேகம், உற்சாகம், சுறுசுறுப்பு மேசத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் பாக்யஸ்தானத்துல நேரடியாக குருவின் வீட்டுல குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறார். மார்கழி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மங்களகரமான மாதம். 1ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியின் பார்வையில, 5ஆம் அதிபதி சூரிய பகவான் 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியின் பார்வையில, 1, 5, 9 நல்லபடியாக வலுவாக செயல்படுகிறது, சுபத்துவமாக செயல்படுகிறது. எப்போது ஒரு மனிதருடைய ஜாதகத்துல ஒரு ஜாதகருடைய ஜாதகத்துல 1, 5, 9 நல்ல வலுவாக சுபத்துவமாக பேசுகிறதோ அந்த நாள், அந்த வாரம், அந்த மாதம், அந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல 1ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சுபத்துவமாக வலுத்து அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு மங்களகரமான மாதமாக, எல்லா நன்மைகளும் இயல்பாக நடக்கக்கூடிய மாதமாக, கடவுளுடைய கருணை நிறைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக பலிதமாகக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல தொடக்கத்துல நேரடியாக 2ஆம் இடத்தை தனாதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து விட்டு மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வந்து அமர இருக்கிறார். பொருளாதார நெருக்கடிகள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பைனான்சியலா இந்த மார்கழி மாதத்துல அப்படி ஒன்றும் பெரிய ட்ரபிள்ஸ் இல்லை. நல்லபடியாக தன வரவிருக்கும், பொருளாதாரத்துல ஒரு குறைவு இருக்காது, குடும்பத்துல நிம்மதி இருக்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல குடும்பத்துல எந்த சிக்கல்களும் இருக்காது. 3வது நபர்களால குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த சிக்கல்கள் எல்லாம் அப்படி இந்த மார்கழி மாதத்தோடு அப்படியே விலகிவிடும். பகலவனை கன்ற பனி போல 3வது நபர்களால குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும். இந்த மார்கழி மாதத்துல ஒரு அற்புதமான பலன் மேசராசிக்காரர்களுக்கு. ராசிநாதன் செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்துல குருவின் வீட்டுல குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் மாதம் முழுவதும் இருக்கிறார். இதுதான் இருப்பதிலே ஒரு உன்னதமான நிலை மார்கழி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் பகவான் பூமிகாரகன், நல்லபடியாக மங்கள யோகத்துல மாதம் முழுவதும் இருக்கிறார். 9ஆம் இடம் வலுவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு புடி நிலமாவது வாங்கலாமா ஐயா, ஒரு காலி மனை வாங்கலாமா, அதாவது ஒரு சென்ட் நிலமாவது, ஒரு பரப்பு நிலமாவது வாங்கலாமா ஐயானா நிச்சயமாக வாங்கலாம். நிலம் வாங்க வேண்டும் என்ற கனவோடு இருந்தவர்களுக்கு இது ஒரு சரியான மாதம். நீங்கள் நிலம் வாங்குவதற்கான மாதம். அதாவது நிலையான சொத்துக்கள் அடிப்படையில வண்டி, வாகனம், நிலம் வாங்குவதற்கான சரியான வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிர பகவான் நல்ல சுபத்துவமாக மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் இருக்கிறார். செவ்வாய் பகவான் மங்கள யோகத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம் வலுத்திருக்கிறது. வண்டி, வாகனம், நிலையான சொத்துகள் வாங்குவதற்கு சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்துல
தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கசப்புகள் எல்லாம் அப்படியே விலகும். தந்தை வழி பூர்வீக சொத்துகள்ல இருந்த வில்லங்கங்கள் விலகும். சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். 9ஆம் இடத்தின் வலு, சூரியனின் வலு, 1, 5, 9 வலு, செவ்வாயின் சுபத்துவம், சுக்கிர பகவானுடைய சுபத்துவம். சரியாக நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் சூரிய பகவான் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியின் பார்வையில சிவராஜ யோக அமைப்புகளை துல்லியமாக தெளிவாக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த அடிப்படையில பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரத்தில் இருப்பவர்களுக்கு எந்த தீங்கும் வராது. உயர் பதவிகளில் லீடர்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். பட்டம் பதவியில எந்த குழப்பங்களும் ஏற்படாது. சரியாக நீங்களே புரிந்து கொள்ளலாம். அரசு வழி நன்மைகள், அரசாங்கத்தால் நன்மைகள், அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள், அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்பவர்களுக்கு கூடுதல் லாபங்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மை, கௌரவம், பதவிகளுக்கு எந்த குறையும் வராது. கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். அதாவது அரசாங்கத்துல வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும். இந்த அடிப்படையெல்லாம் தெளிவாக இருக்கிறது. 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியின் பார்வையில 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதி பார்க்கிறார். 11ஆம் அதிபதி குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவின் பார்வை விழுகிறது. 11ஆம் இடத்தை 9ஆம் அதிபதி பார்க்கிறார். 2, 9, 11 நல்லபடியாக வளர்த்திருக்கிறது. இதைத்தான் மகாதன யோகம் என்று சொல்கிறார்கள். மார்கழி மாதத்துல மேசராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில என்னால எந்த தீய பலன்களையும் சொல்ல முடியவில்லை. என்னதான் அவர் விரயச்சனியாக இருந்தாலும் 6, 12 அச்சுகளோடு தான் சனி பகவான் தொடர்பில் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் 6ஆம் இடத்தை நேரடியாக பார்ப்பார். 6ஆம் இடத்தை சனி பகவான் நேரடியாக பார்க்கிற போது நோய்களுக்கு சரியான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். கடன்களால் அப்படி ஒன்றும் பெரிய அவஸ்தைகள் இருக்காது. கடன் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்ப்புகள் நல்லபடியாக அப்படியே விலகும். கடன், நோய் எதிர்ப்புகளால தொல்லைகளை அனுபவிக்க முடியாது. அதாவது 6ஆம் இடத்தை சனி பார்க்கிற போது கடன், நோய் எதிர்ப்புகளை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பார். இந்த மேசராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்துல என்னால் எந்த தீய பலன்களையும் சொல்ல முடியவில்லை. எப்படி பார்த்தாலும், எப்படி சுத்தி பார்த்தாலுமே கோச்சார அமைப்புகள் நன்றாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது 2, 9, 11 வலு மகாதன யோகம். ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே குருவின் வீட்டுல பாக்யஸ்தானத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதி பார்க்கிறார். கும்பத்துல 11ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில நல்லபடியாக இருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் சனியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கிறார். அதாவது இந்த மாதம் முழுவதும் எல்லா நன்மைகளும் கோச்சாரத்தின் அடிப்படையில மேசராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது. அதாவது உங்களுடைய பிறந்த யாதகம் நல்ல வலுவாக இருந்து இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல தசாபத்தி நடந்து கொண்டிருந்தால் மேசராசிக்காரர்கள் மார்கழி மாதத்துல கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இயல்பாக காத்திருக்கிறது. 7ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. அதாவது மார்கழி மாதத்துல யாருமே திருமணம் செய்வதில்லை. ஆனா சம்பந்த கலப்பு, ஒரு வரன் அறிமுகங்கள் 7ஆம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்க, ராசிநாதன் மங்கள யோகத்தில் இருக்க, சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்க நல்ல வரன்கள் அறிமுகமாகும். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் அப்படியே விலகும். காதலர்களுக்கு இடையில நல்ல புனிதமான அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களால ஆதாயங்கள் ஏற்படும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல நட்பாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. மேசராசிக்காரர்களுக்கு என்னால இந்த மார்கழி மாதத்துல எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. எப்படி பார்த்தாலும் எல்லாமே நற்பலன்களாக இருக்கிறது. ஒரே விடயத்துலதான் நீங்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். குழந்தைகள் விடயத்துல அலட்சியமாக கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விடக்கூடாது. குழந்தைகள் விஷயத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய அதிர்ஷ்ட பாவகம், உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய குழந்தைகள் இது போன்ற பூர்வ புண்ணியத்தை குறிக்கும். 5ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிற போது உங்களுடைய கோபத்தாலேயோ உங்களுடைய 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கோபத்தாலேயோ உங்களுடைய பிடிவாதத்தாலேயோ வருகிற நல்ல வாய்ப்புகளை, நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கோட்டை விட்டு விடக்கூடாது. அதே நேரத்துல குழந்தைகள் விஷயத்துல பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்து கொண்டு அவர்களை அடித்து துன்புறுத்தக்கூடாது. குழந்தைகள் விஷயத்துல கூடுதல் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கோபம், பிடிவாதத்தை தவிர்த்து விட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ராசிநாதன் மாதம் முழுவதும் அதீத சுபத்துவத்தோடு மங்கள யோகத்தில் இருக்கிறார். 1, 5, 9 வலுவடைந்திருக்கிறது. 2, 9, 11 வலுவடைந்திருக்கிறது. 11ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. உங்களுடைய வெற்றிகள், ஆதாயங்கள் எல்லாமே உறுதி செய்யப்படுகிறது. உண்மையில சொல்றேன், மேசராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல என்னால எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. உங்களுடைய பிறந்த யாதகத்துல
அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்து உங்களுக்கு சின்ன வயதாகவும் இருந்து ஏழரைச்சனி உங்களுக்கு இப்போது முதல் சுற்றாக வந்து கொண்டிருந்தால் இளம் பருவத்தில் இருப்பவர்கள் மட்டும் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் எல்லா விடயத்திலும். மற்ற அத்தனை பேருக்கும் இது அற்புதமாக இருக்கிறது. அதாவது இந்த ஏழரைச்சனியில முதல் சுற்று என்று சொல்கிற போது சற்று சோதனைகளை தரக்கூடியது. இரண்டாம் சுற்று பொங்கு சனி என்று வருகிற போது உங்களுக்கு சற்று சோதனைகளை தந்து மறுபடியும் அதை வெற்றியாக மாற்றி தரக்கூடியது மங்கு சனி என்று சொல்வார்கள். அதாவது மூன்றாம் சுற்றாக வயதான பெரியவர்களுக்கு ஏழரைச்சனி வந்திருந்தால் உடல் ஆரோக்கிய விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த திருவண்ணாமலையில ஒரு அற்புதமான ஒரு சித்தர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெயர் இடைக்காட்டு சித்தர். அவர் அழகாக ஒரு பாடலை பாடி இருக்கிறார். அழகான இந்த மனித உடலை எடுத்து வந்து அதை ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்காமல் எப்படியோ அதையெல்லாம் நீங்கள் ஆரோக்கியத்தை கோட்டை விடுகிறீர்களே என்பதை சற்று சுற்றி வளைத்து அதை அழகாக பாடி இருப்பார். அதாவது நந்தவனத்திலே ஓர் ஆண்டி 6-7 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு சொல்லி ஒரு வலியோடு அதை பாடுகிறார். அதாவது அற்புதமான இந்த மனித பிறவியை எடுத்து வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு உடலில் இயல்பாக இருந்து கொண்டு இறைவனை சென்று சேர்வதற்கான முக்தி பாதையில நீங்க முயற்சிக்க வேண்டும் என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்தி இருப்பார். அதாவது மேசராசிக்கார சீனியர் சிட்டிசன்ஸ் வயதான பெரியவர்கள் இளம் சுற்றில அவயோக தசாபுத்திகளில் மாட்டிக்கொண்டு இளம் வயதில் இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கோபத்தோடும் பிடிவாதத்தோடும் செயல்பட்டு உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழந்து விடக்கூடாது. இந்த அடிப்படைகளை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய யாதகம் நல்ல வலுவாக இருந்து நல்ல யோக தசாபுத்திகள் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் எந்த கவலையும் இல்லை. கோச்சாரத்துல உன்னதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் குருவின் வீட்டில குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறார். கடவுளுடைய கருணைக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். இறை அருள் இருக்கிறது. புத்திசாலித்தனம் செயல்படும். ஏழரைச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய பிடிவாதத்தால நல்ல வாய்ப்புகளை இழந்து விடக்கூடாது. இந்த ஒரு விடயத்தை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி மேசராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மங்களகரமான சுப மங்களகரமான நல்ல மாதமாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம். நமஸ்காரம்.